கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காகவும், தேவன் இரவில நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளையும் கூட்டி கொடுத்ததுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். அதே போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிப்பீர்கள், சோஸ்தரிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது புதிய ஆங்கில வேதகம் ஒன்றில் இந்த வசனத்தின் கடைசி பகுதி எப்படி எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், மொழி பெயர்த்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் தனக்குரிய பாடுகள் நிறைந்ததாய் உள்ளது, எனக்கு போதுமான விசுவாசம் உண்டு, ஆகையால் எனக்கு எந்த உபத்திரம் வராது என சிலர் பேச கேட்டிருப்பீங்க. சரிங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்தந்த நாளுக்கான பாடுகள் எல்லாருக்கும் உண்டு. அதனால நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு கண்டிப்பாக பாடுகள் இருக்குது, அதை நினச்சி இன்றைக்கே கவலைப்படாத. இன்றைக்கே கவலைப்பட்டுன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் கூட என்ன செஞ்சிடும், நம்ம விட்டு போயிடும். இன்னைக்கு என்னத்தை எதிர்நோக்குறோமோ, இன்னைக்கு என்ன காரியங்கள் நமக்கு கையிட்டு செய்ய போகிறோமோ, இல்லை இன்னைக்கு எந்த பிரச்சனையை எதிர்நோக்கி போகிறோமோ, அதை குறித்து நம்ம என்ன செய்வோமா, ஞானமாய் காரியங்களை செய்வோம்னு சொன்னால் அந்த நாளை நம்ம எப்படி சமாதானத்தோடு கடந்து வர தேவன் கிருபை செய்வாங்க. ஆனால் நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கவலைப்படுவோம்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை இழந்துடுவோம். ஏன்னு சொன்னால் எல்லா நாளுக்கும் அதன் கஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. எல்லா நாளும் நமக்கு பசி எடுக்க போகுது, எல்லா நாளும் நம்ம போய் வேலை செய்யணும், அப்படி தானுங்களே. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. அதனால நம்ம கவலைப்படுறதுனால எதையும் நம்மளால் மாற்ற முடியாது. நீங்கள் நிறைய பேர் சொல்கிற மாதிரி, நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அதனால எனக்கு உபத்திரம் வராது, நான் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிற, எனக்கு கஷ்டம் வராது அப்படின்லாம் கண்டிப்பாக இல்லை. அதுன்றத நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணுமோ மனதில் வச்சுக்கணும். இது முழுமையாக என்ன செஞ்சோம், விடுதலை பெற்று விட்டோம் அப்படின்னு சாத்தான் இங்கே இருக்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிறதுனால அவன் நமக்கு எப்பொழுது என்ன தருது, பிரச்சனைகளை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். ஆனாலும் ஒரே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, அவருடைய பலத்தினால, அவருடைய கிருபையினால நம்மை சுற்றி வருகிற அன்றாட பிரச்சனையிலிருந்து நாம் என்ன செய்யலாம், நம்மை தற்காத்து கொள்ளலாம். அவருடைய கிருபையினால நம்மை தற்காத்து கொள்ளலாம். நம்ம அவருடைய செட்டைகளின் கீழே இருப்போம் அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல அவர் உங்களையும் என்ன செய்வார், செட்டைகள் கீழே வைத்து நம்மை பாதுகாப்பார். இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, பஞ்சம் உண்டு, வியாதிகள் உண்டு, எல்லாம் உண்டு, கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, நல்ல சுகமான வாழ்க்கை இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் கலந்தது தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் தைரியமாக போனோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்னது, ஆண்டவரை கூட கூட்டிக்கிட்டு போகணும். அவர் கூட வருவார் அப்படின்னு சொன்னால், ஏசியன் கூட இருப்பார் அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு அது எனக்கு என்ன செய்யுமா, தேவன் பலன் தருவார் அப்படின்னு சொல்லி மறந்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், அன்னன்னைக்குரிய காரியங்களை செய்யுங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நாளை குறித்து கவலைப்பட்டு இன்னைக்குரிய சந்தோஷத்தை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நாளைய தினத்தை நினைக்கும் போதெல்லாம் நமக்கு வரப்போகும் எதிர்ப்புகள், போராட்டங்கள், இதை தான் நம்ம நினைப்போம். நாளைக்கு எனக்கு சமாதானமாக இருக்கும் யாராவது நினச்சிருப்போமா? நினைக்க மாட்டோம். நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அதனது நாளுக்கு அந்தந்த நாளுக்கான காரியத்தில் அவர் எனக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்கிற விசுவாசம் நமக்கு. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தொடர்ந்து வந்த உபத்திரவத்தில் சோர்வுற்று என்ன செய்வாங்க, போயிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த வசனம் நமக்கு. ஒரு குட்டி கதையோடு கூட முடிக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அன்பான அல்லது ஒரு அன்பான தகப்பன் என்ன செய்வார்னு சொன்னால், வீட்டில் எப்பொழுதும் ஜெபிப்பாங்க. ஜெபித்து இரவில் எல்லா பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபித்து வருவது அவருடைய குடும்பத்தின் வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில நாட்களில் அவர் என்ன செய்யலைன்னு சொன்னால், ஜெபிக்கலை, பாட்டு பாடலை, வீட்டில் இல்லை. ஏன்னா அவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை. அவருடைய வியாபாரங்கள் எல்லாம் சோர்வுற்று போனது, அவற்றில் காசு வாங்கணும் ஏமாற்றிட்டாங்க.
அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவருடைய தாய் சுகவீனமாக இருக்கிறாங்க. இவருக்கு எல்லாமே அவருக்கு சோர்வு. அவருடைய விசுவாசம் எங்கே போச்சுன்னே அவருக்கே தெரியல. அவர் என்ன செஞ்சாராம்? ஜெபிப்பதை நிறுத்தி விட்டார். அவர் தேவனோடு ஜெபிப்பதை நிறுத்திவிட்டார். அவருடைய பிரச்சனைகளையே அவர் என்ன செய்தார்? பெரிதாக எண்ணிக்கொண்டார். ஆனால் அந்த பிரச்சனையை காட்டிலும் வல்லமை உள்ள தேவன் பெரியவர், நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை என்ன செஞ்சிட்டாரா? அந்த மனுஷன் மறந்துட்டாரு. அப்போ ஒரு வாரமாக அவர் ஜெபிக்கல. அப்போ அவங்க வீட்டில் இருந்த ஒரு குட்டி பாப்பா, குட்டி பொண்ணு என்ன செஞ்சு அவங்க டேடி கிட்ட ஓடி வந்து, அப்பா அப்பா ஏசப்பா செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டாலாம். இல்லைம்மா, அவர் ஜீவனுள்ள தேவன்மா, அவர் சாக்கலம்மா, அவர் உயிரோடு இருக்கிறார், மரித்தார், மீண்டும் உயிர் தெரிந்து பரலோகத்தில் இருக்கிறார், என்னுடைய பாவத்துக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கார். இவ்வளோ விளக்கம் தந்தாங்களாம். அப்பா அப்படி சொன்ன உடனே அந்த மக கேட்டாரா, அப்பா அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஏன் அவர்கிட்ட பேசுகிறத நீங்கள் நிறுத்திட்டீங்க? தினமும் எங்களெல்லாம் வச்சு அவர் கூட பேசுவீங்களே, ஏன் அதை நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டாலாம். அதை கேட்ட உடனே அப்போ தான் தந்தைக்கு என்ன செஞ்சு உணர்த்தப்பட்டாராம். அன்றைய வேளையே நீங்களும் நானும் அப்படி தான் நம்முடைய காரியங்களையும் நம்முடைய உபத்திரவங்களையும் குறித்து நம்ம நினைத்து சோர்வுற்றவர்களாக தேவனுடைய அன்பை விட்டு பிரியர்களாக காணப்படுகிறோம். அப்படி இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி இல்லை. எல்லா உபத்திரத்தின் மத்தியிலும் நம்முடைய உபத்திரத்தை காட்டிலும் பெரியவர் அவர் வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஏதோ இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அப்படி இருக்கிற அந்த தெய்வத்துக்கிட்ட அன்றன்றைக்குரிய பாடுகளை மேற்கொள்வதற்கான தேவ பலனை நம்ம இடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு தைரியமாக இந்த உலகத்தில் ஜீவிக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தேவனே, நாங்கள் பிரச்சனையை கண்டு சோர்வடையாமல் உம்மில் பலனடைவும் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களை வழிநடத்துகிறாச்சா. இந்த உலகத்தில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வுகள் எல்லாம் இருக்கிறது தகப்பனே. இதன் மத்தியிலும் நாங்கள் உண்மை உள்ள உயிரோடு இருக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். வாக்கு மாறாதவர். பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் கவலைகள் எல்லாம் என்னிடத்துல கொண்டு வாங்க, நான் உங்களை விசாரிக்கிறவா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அநேக வாக்குத்தத்தங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சாமி. அதையெல்லாம் மறந்து போய் ஆண்டவரே, சாத்தான் எங்களுக்கு கொடுக்குற எல்லா பிரச்சனையும் மத்தியில் நாங்கள் விட்டு பின்வாங்கி போயிடாதபடிக்கு நீர் எங்களை எப்பொழுதும் உடைய கண்காணிப்பில் வைத்து கொள்ள வேண்டுமான பாட்டில் நிற்கிறோம் சுவாமி. இந்த பிரச்சனைகளாம் கண்டு பயப்படாதபடிக்கு எங்களை சர்வத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், பராக்கிரம் உள்ளவர் எங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லி ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் கடந்து போக நீர் எங்களோடு கூட வர அந்த விசுவாச வாழ்க்கை நாங்கள் பலப்பட நீர் கிருபை செய்தல் வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். பாவங்களை மன்னித்தருளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தித்தருங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ராஜ்யத்தில் மோடு கூட நித்தியம் நித்தியமாக வாழுகிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கிருபையாய் தர வேண்டுமா இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.